Hi guys, Nana Brahma, welcome to Apedia. So, in class 9 CBS Social Science Chapter 5 or the Postulates in the Modern World Explanation Part 2 the Baka so long friends on plateaus, plains and deserts. So இதுக்கு முன்னாடி நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம், மவுண்டேனியஸ் ரீஜன்ஸை பத்தி பார்த்திருந்தோம். அதான் அந்த குஜர் பக்கர் வால்ஸ் அவங்க மேலே கீழே போயிட்டு வருது. ஸோ அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டெயின் ரீஜன்ஸ்ல பார்த்திருந்தோம். ஆனா இந்த பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ் அப்புறம் டெசர்ட்ஸ்ல என்னென்ன நடந்தது, அதாவது மவுண்டேனியஸ் ரீஜன்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து கழுமுடா இருக்கும். அதுவே இந்த பிளாட்டியூஸ்னா எப்படின்னா இது வந்து நம்ம தமிழ்ல பீடபூமின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மவுண்டெயின் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்த மாதிரி மவுண்டெயின் மாதிரி இருக்காது, ரொம்ப ரிஜிடாவும் இருக்காது. இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஹைட்டா இருந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும். அதாவது இது சாதாரண இடத்தை விட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு கூட சொல்லலாம். இதை வந்து பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவ்வளவு அளவுக்கு ரிஜிடான ஏரியா வந்து இருக்காது. அப்புறம் பிளெயின்ஸ், ஸோ சாதாரண நிலம், ரொம்ப நேரா இருக்கிற நிலத்தை வந்து பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெசர்ட்ஸ். ஸோ டெசர்ட்ஸ்னா நமக்கு எல்லாருக்குமே இந்த நிலம் தெரியும், ரொம்ப ஃபைனா இருக்கிற மொத்தமா வந்து அந்த இடத்துல செடி அப்புறம் மரம் அதெல்லாம் அதிகமா இருக்காது, தண்ணிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ட்ரையான ஏரியான்னு கூட சொல்லலாம் டெசர்ட்டை. ஸோ பாஸ்டலிஸ்ட்னு சொல்றப்போ அவங்க வந்து மவுண்டெயின்ல மட்டும் இல்லை, அவங்க வந்து பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ், டெசர்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க இந்தியாவில். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார் சொல்றாங்கன்னா தங்காஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஒரு இம்பார்ட்டன்டான pastoral community. In the early 20th century, their population in the region was estimated to be 467,000. ஸோ 4,67,000 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால மட்டும் இவங்க இருந்திருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரால தான் இவங்க வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்க்குறப்ப இவங்க இவ்வளோ தான் இருந்திருக்காங்க. Most of them were shepherds. Some were blanket weavers and still others were buffalo herders. ஸோ பாஸ்டலிஸ்ட்னா யார் அதிகமாக வந்து இந்த கேட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க. ஸோ அந்த கேட்டல்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஷெப்பர்ட்ஸாக இருந்தாங்க. அதாவது ஷீப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் கேட்டல்ஸாக யூஸ் பண்ணாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் வீவர்ஸாக இருந்தாங்க. ஸோ பிளாங்கெட் வீவர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இவங்க வந்து ஷெப்பர்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஷீப்போட இதில் தான் கலந்துருப்பாங்க. ஸோ ஷீப்னாலே நமக்கு வந்து 3 யூஸ் தான். ஒன்று அதோட மில்க்கு, இல்லைன்னா அதோட மீட்டு, இல்லைன்னா அதோட உல். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீட் அப்புறம் உள்ளுக்கு தான் வந்து ரொம்ப இது அதிகம். ஸோ அதனால பாக்குறப்போ வீவர்ஸ்னா இவங்க கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து உள்ளு வாங்குவாங்க. அப்படின்னு பாக்குறப்போ இவங்க 3 வகையில பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பஃபலோ, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஃபலோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. மூணாவது இருக்கிறவங்க the Danga shepherds stayed in the central plateau of Maharashtra during the monsoon. ஸோ மன்சூன் அதாவது மழை காலத்தப்போ வந்து இவங்க மகாராஷ்டிரால இருக்கிற சென்ட்ரல் பிளாட்டியூல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. This was a semi-arid region with low rainfall and poor soil. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி-arid region சொல்லலாம். இந்த இடத்துல ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்கும். இட் வாஸ் கவர்ட் வித் thorny scrub. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த thorny scrubனா நம்ம பார்த்திருப்போம். ஸோ சின்ன செடி மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம். ஆனா தான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது முள்ளு செடி மாதிரி இருக்கும். Nothing but dry crops like bajra could be sown here. So ஆனா நம்ம எதையும் வந்து இந்த இடத்துல போட முடியாது. ஆனா சில விஷயம் மட்டும் தான் போட முடியும், அதாவது dry crops like bajra. So bajra வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போட முடியும். In the monsoon, this tract became a vast grazing ground for the Dangar flocks. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மன்சூன் அப்போ இந்த தங்கார் ஃபிளாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிரேஸ் பண்றதுக்கு நல்ல ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. By October and Dagas harvested their bajra and started on their move west. So by October வந்து பாத்தீங்கன்னா தாங்காஸ் வந்து அவங்களோட பாஜராவை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. After march of about a month they reached the Konkan. So Konkan வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. So ஒரு மந்த்துக்கு அப்புறம் this was a flourishing agriculture tract with high rainfall and rich soil. So இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மகாராஷ்டிரா சென்ட்ரல் பிளாட்டியோக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு அக்ரிகல்ச்சர் டிராக்டா இருந்திருக்கு. இந்த இடத்துல ஹை ரெயின்ஃபால் அப்புறம் ரிச் சாயில் இருந்திருக்கு. அதுவே நீங்க சென்ட்ரல் பிளாட்டியூல பாக்குறப்போ செமி ஆரிட் ரீஜன் வித் லோ ரெயின்ஃபால். ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. இந்த இடத்துல புவர் சாயில் இருந்தது, இந்த இடத்துல வந்து ஹை ரெயின்ஃபால், ரிச் சாயில் அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிராக்ட். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிஃபரன்ஸ் தெரியும். ஹியர் த ஷெப்பர்ட்ஸ் வேர் வெல்கம்ட் பை த கொன்கனி பெசன்ட்ஸ். ஸோ கொன்கனி பெசன்ஸ், அதாவது அந்த கொன்கனுங்கிற இடத்துல இருக்கிற கொன்கனி பெசன்ஸ் வந்து இவங்களை வெல்கம் பண்றாங்க, வாங்க வாங்கன்னு. ஏன் வெல்கம் பண்றாங்க? ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஆஃப்டர் த கரீஃப் ஹார்வெஸ்ட் வாஸ் கட் அட் த டைம் த ஃபீல்ட்ஸ் ஹேட் டு பி ஃபர்டிலைஸ்ட் அண்ட் மேட் ரெடி ஃபார் த ராபி ஹார்வெஸ்ட். ஸோ கேரிஃப் ஹார்வெஸ்ட் வந்து அந்த டைம்ல முடிஞ்சிருக்கும். ஸோ கேரிஃப் அப்புறம் ராபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சீசனுக்கும் ரெய்னி சீசனுக்கு ஒன்று, அப்புறம் சம்மர் சீசனுக்கு ஒன்று. ஸோ கேரிஃப் சீசன் வந்து முடிஞ்ச உடனே ராபி சீசனை அடுத்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ அடுத்து கேரிஃப் முடிச்சதும் அடுத்து ராபி முடிச்சதும் கேரிஃப்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இப்போ என்னன்னா கேரிஃப் முடிஞ்சதும் அந்த மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ அதனால இந்த ஃபீல்ட்ஸை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணணும். ஸோ அப்போதான் வந்து ராபி வந்து போடுறப்போ அந்த இடத்துல வந்து ராபி ஹார்வெஸ்ட்டுக்கு அப்போ அவங்களுக்கு கரெக்டான ஒரு விளைச்சல் கிடைக்கும். அதனால கொன்கனி பெசன்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த டங்கார் ஃபிளாக்ஸை வந்து அந்த இடத்துல விட்டுறாங்க. ஸோ அவங்களோட நிலத்துல விடுறப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபீல்ட்ஸை வந்து அது மென்யூர் பண்ணும் அண்ட் ஃபிட் ஆன் த ஸ்டபிள். ஸோ ஸ்டபிள்னு பார்க்குறப்போ நமக்கு என்னன்னா லோவர் எண்ட்ஸ் ஆஃப் த கிரெயின் ஸ்டாக்ஸ் லெஃப்ட் இன் த கிரவுண்ட் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த மிச்சம் இருக்கிற சின்ன கிரெயின்ஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிடும். ஸோ அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோட எக்ஸ்கிரீட்டா அந்த அனிமல் வேஸ்ட் வந்து அந்த மண்ணுக்கு வந்து கொஞ்சம் உரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடும். The Konkani peasants also gave supplies of rice where the shepherds took back to the plateau where grain was scarce. With the onset of the monsoon, the Dangas left the Konkan and the coastal areas with their flocks and returned to their settlements on the dry plateau. So monsoon முடிஞ்சனோ என்ன ஆகும்னா இந்த தங்காஸ்லாம் வந்து கொன்கனை விட்டுட்டு கோஸ்டல் ஏரியாஸ்ல அந்த கோஸ்டல் ஏரியாஸ் வித் தேர் ஃபிளாக்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டு த செட்டில்மெண்ட்ஸ் ஆன் த ட்ரை பிளாட்டியூ. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரை பிளாட்டியூக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு கேரிஃப் த ஆட்டம் கிராப் யூஸ்வலி ஹார்வெஸ்டட் பிட்வீன் செப்டம்பர் டு அக்டோபர். ஸோ இந்த செப்டம்பர் டு அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இது பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் கிராப் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதை அந்த கேரிஃப் பண்ணுறப்போ வந்து ரெய்னி சீசனாக இருக்கும், அதாவது இதுக்கும் தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதுவே ராவி பார்க்குறப்போ வின்டர் சீசனாக இருக்கும். ஸோ இதுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. இப்போ the sheep could not tolerate the wet monsoon conditions. In Karnataka and Andhra Pradesh, again the dry central plateau was covered with stone and grass, inhabited by cattle, goat and sheep herders. The Gollas herded cattle. The Kurumas and Kurubas rode sheep and goats and sold women blankets. ஸோ ஷீப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்சூன் சீசன், அதாவது இந்த ரெய்னி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏற்றுக்காது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த வின்டர் சீசன்லேயே அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த மழை பெய்யறப்போ அவங்களோட உள்ளே வந்து நிறைய வந்து மாய்ஸ்டர் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனாலேயே நிறைய டிசீஸ் வந்து அவங்க வந்து சாவர நிலைமை அதிகமாகிறதுனால இந்த ஷீப்ஸுக்கு வந்து ரெய்னி சீசன் அதிகமாக பிடிக்காது. ஸோ அந்த டைமில் டிசீஸஸும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனாலே அவங்களுக்கு ரெய்னி சீசன்னா வந்து அவ்வளோ சூட் ஆகாது. ஸோ இப்போ கர்நாடகாலையும் ஆந்திர பிரதேஷ்லையுமே the dry central plateau was covered with stone and grass. So stone and grass அதிகமாக அந்த இடத்துல இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து கேட்டில், கோட், ஷீப், ஹர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ இந்த கேட்டில் அப்புறம் கோட், ஷீப், ஹர்டர்ஸ் ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தாங்க. அப்புறம் கொல்லாஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹர்டர்ஸ் ஒரு டைப், ஒரு பாஸ்டரலிஸ்ட் டைப்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து கேட்டில் ஹர்ட் பண்ணாங்க. ஸோ கேட்டில்னா எல்லாமே, அதாவது ஹியூமன் வந்து கமர்ஷியல் பர்பஸுக்காக வளர்க்குற எல்லா அனிமல்ஸும் கேட்டில்னு சொல்லலாம். இப்போ குருமாஸ் அண்ட் குருபாஸ் ஸோ இவங்க வந்து ஷீப்பையும் கோட்ஸையும் வந்து ரியர் பண்ணி அப்புறம் அவங்களோட ஓவன் பிளாங்கெட்ஸை வந்து செல் பண்ணாங்க. ஸோ இவங்க குருமாஸ் அப்புறம் குருபாஸ் என்ன பண்ணாங்கன்னா ஷீப் அப்புறம் கோட்ஸை வந்து ரியர் பண்ணாங்க. ஸோ அப்புறம் அவங்களோட உள்ளே எடுத்து அதை வந்து பிளாங்கெட்ஸாக வந்து சோல்ட் பண்ணாங்க. They lived near the woods, cultivated small patches of land, engaged in variety of petty trades and took over their herds. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்தாங்க. இவங்க வந்து ஸ்மால் பேச்சஸ் ஆஃப் லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணி ஸோ சில சின்ன பிரிட்டி ட்ரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்டி சின்னதாக இருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து கூட சேர்ந்து அப்புறம் அவங்களோட ஹர்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மவுண்டைன் பேஸ்டலேஸ் மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல கோல்டாகவும் ஸ்னோவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நமக்கே தெரியும் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா மாதிரி ரீஜன்லாம் எப்படி இருக்கும்னா சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து அவ்வளோ கோல்டு ஸ்னோலாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால that defined the season rhythm of the movement. Rather it was an alternation of the monsoon and the dry season. அந்த இடத்துல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சீசன் அப்புறம் வந்து சம்மர் சீசன் இருந்ததோ இந்த இடத்துல ட்ரை சீசன் அப்புறம் மன்சூன் சீசன். ஸோ இந்த இடத்துல வந்து மழை காலமோ வெயில் காலமோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. In dry season they moved to the coastal tracts and left when the rain came. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சீசன்ல அவங்க வந்து கோஸ்டல் ட்ராக்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதாவது நம்ம இந்தியாவோட எண்ட் வந்து மாதிரி இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா அப்புறம் ஆந்திர பிரதேஷ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாஸில் ஸோ அவங்க வந்து கோஸ்டல் ஏரியாஸுக்கு போயிடுவாங்க ரெயின் இல்லாதப்போ, அதாவது சம்மர் டைமில் இவங்க இந்த இடத்துல போயிடுவாங்க. Only buffaloes like the swampy wet conditions of the coastal areas during the monsoon months. Other herds had to be shifted to the dry plateau at this time. So rainy season வர்றப்போ கோஸ்டல் ரீஜியன்ஸ்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஆகிடும். ஸோ சாதாரணமாக சம்மர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவே ரெய்னி சீசன் ஆகிறப்போ ஏற்கனவே இந்த இடத்துல குளிர்காத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்வாம்பியாக ஆகிடும்.
ஸோ அதனால சாதா இந்த ஷீப் கோட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால பஃபலோஸ்க்கு தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பியான இடம் பிடிக்கும். அதனால இந்த வெட் கண்டிஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஃபலோஸால அந்த இடத்துல இருக்க முடிஞ்சது. ஸோ அதனால அது வேற ஹெர்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பிளாட்டியூக்கு அந்த டைம்ல ஷிஃப்ட் பண்ணிடணும். Banjaras were yet another well-known group of graziers. They were found in the villages of Uttar Pradesh, Punjab, Rajasthan, Madhya Pradesh and Maharashtra. So Banjaras இவங்க வந்து இன்னொரு group of graziers. So இவங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தர் பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த வில்லேஜஸ்ல எல்லாம் வந்து இருந்தாங்க. மத்திய பிரதேஷ் அப்புறம் மகாராஷ்டிரா இந்த இடத்துல வந்து இருந்தாங்க. In search of food, good pasture land for their cattle, they moved over long distance, selling plough, cattle and other goods to villages in exchange for grain and fodder. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து குட் பாஸ்டர் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டது. ஸோ அவங்களோட கேட்டலுக்காக. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவ் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. அப்புறம் அதர் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. அது பதிலாக வந்து கிரெயின் ஆஃப் ஆர்டர் வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ளவ் கேட்டில் என்னன்னா அதாவது ப்ளவுக்கு வந்து அந்த டைம்ல எல்லாம் முன்னாடிலாம் ஆக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம காலமாடு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் யூஸ் பண்றப்போ இவங்க வந்து அதை கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான அதர் குட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிப்பாங்க. ஸோ நிறைய டிராவலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஸ்டரல் குரூப்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ ஏர்லி 19th செஞ்சுரியில் புச்சானன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வுட்ஸோட ஸ்கர்ட்ஸுக்கு பக்கத்தில் அதாவது வுட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்க வந்து சின்ன சின்ன வில்லேஜஸாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு லிட்டில் கிரவுண்டில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட அண்ட் கீப் சம் ஆஃப் தியர் கேட்டில் செல்லிங் இன் த டவுன்ஸ் தட் த ப்ரொடியூஸ் ஆஃப் த டைரி. ஸோ டைரி ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்களோட கேட்டலோட டைரி வந்து பார்த்தீங்கன்னா போய் விற்பாங்க. அதாவது டைரி ப்ராடக்ட்ஸ்னா மில்க், இந்த பட்டர், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ். The families are very numerous, 7 to 8 young men in each being common. 2 or 3 of these attend the flocks in the woods, while the remainder cultivate their field and supply the town with firewood and with straw for thatch. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குடும்பத்துக்கு 7லேருந்து 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வந்து ஃப்ளாக்ஸை வந்து அதாவது ஆடு மேய்க்கவோ மாடு மேய்க்கவோ போயிடுவாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறவங்களாம் வந்து அந்த லேண்ட்ஸை கல்டிவேட் பண்ணுறது, அப்புறம் டவுனுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வுட்டும் ஸ்ட்ராவும் போய் கொடுக்குறது. ஸோ ஸ்ட்ராஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வெக்கியூல், ஸோ அதெல்லாம் போய் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ராஜஸ்தானோட டெசர்ட்லாம் இருந்தவங்க தான் இந்த ரைகாஸ். ஸோ இந்த ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தது ரொம்ப மீதராகவும் அன்சர்டனாகவும் இருந்தது. On cultivated land, harvest fluctuated every year. Over vast stretches, no crop could be grown. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டட் லேண்டில் ஹார்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். வேஸ்ட் ஸ்ட்ரெச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோ கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிராப்ஸ்லேயே கூட போட முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ த ரைகாஸ் கம்பைன் கல்டிவேஷன் வித் பாஸ்டரலிசம். ஸோ கல்டிவேஷன் பாஸ்டரலிசமையும் கலந்துருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். டியூரிங் த மன்சூன் த ரைகாஸ் ஆஃப் த பார்மர், ஜெய்சல்மர், ஜோத்பூர் அண்ட் பைகனா ஸ்டேட் in their home villages where pastures was available. So ரைகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைகாஸ் வந்து கல்டிவேஷனையும் பாஸ்டரலிசமே சேர்த்தக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மன்சூன் அப்போ பார்மர், ஜெய்சல்மார், ஜோத்பூர் அப்புறம் பிகானேர், ஸோ இந்த இடத்துல இருந்த அவங்களோட ஹோம் டவுன்டே இருந்து அந்த இடத்துல இருக்கிற பாஸ்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பை அக்டோபர் when these grazing grounds were dry and exhausted, they moved out in search of other pasture and water, and they returned during the next monsoon. One of the Raikas, known as the Maru Raikas, had camels and another group reared sheep and goats. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சதுமே வேற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மன்சூனுக்கு திரும்ப வருவாங்க. அனதர் குரூப் ஆஃப் ரைக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரு ரைக்காஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து கேமலும் இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் அண்ட் கோட்டும் வந்து ஹர்ட் பண்ணும். இப்போ கேமல் ஹர்டர் அண்ட் செட்டில்மெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமல் ஹர்டர்ஸ் இந்த ஹர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. ஸோ கேமல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. A camel fair at Balotra in western Rajasthan. Camels herder come to the fair to sell and buy camels. The Maru Raikas also display their expertise in training their camels. Horses from Gujarat are also bought for sale at this fair. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேமல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேமல்ஸ் எல்லாம் வாங்கவும் விற்கிறதுக்கும் இந்த இடத்துல வந்து வருவாங்க. ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா பாஸ்டரல் குரூப்
கிராப்ஸோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ஃபுல் கன்சிடரேஷன் ஆஃப் த ஹோஸ்ட் ஆஃப் ஃபேக்டர். ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஹோஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருந்தது. தே ஹேட் டு ஜட்ஜ் ஹவு லாங் த ஹெர்ட்ஸ் குட் ஸ்டே இன் ஒன் ஏரியா. ஸோ அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணணும் இந்த இடத்துல எவ்வளோ நாள் வந்து இந்த ஹெர்ட்ஸ்லாம் இருக்க முடியும், அண்ட் நோ வேர் தே குட் ஃபைண்ட் வாட்டர் அண்ட் பாஸ்டர். ஸோ அப்புறம் எங்கே வந்து வாட்டர் பாஸ்டர் நம்மளால ஃபைன் பண்ண முடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். they needed to calculate the timing of their movement. ஸோ அவங்க மூவ்மெண்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ வெயில் காலத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் வெயிட் பண்ணிட்டாங்க கூட அந்த இடத்துல இருக்கிற ரெய்னி சீசனை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்களால வந்து கரெக்டாக கல்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ they needed to calculate the timing of their movement and ensure that they could move through different territories. They had to set up relationship with farmers on the way. So போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா farmers கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். So the herds could graze in the harvested fields and manure the soil. So அந்த இடத்துல இந்த harvested fieldsல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற herds கிரேஸ் பண்ணிட்டு அப்புறம் மென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயில் வந்து மென்யூர் பண்ணிட்டு போயிடுவாங்க. they combined a range of different activities, cultivation, trade and herding to make their living. ஸோ இவங்க ஒரே நேரத்தில் கல்டிவேஷன், ட்ரேட் அப்புறம் ஹர்டிங் பண்ணி அவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. how did the life of pastoralists change under colonial rule? ஸோ colonial rule போய் இவங்களோட லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். மரு ரைக்கா genealogist with a group of Raikas. A genealogist recounts the history of a community. Such oral traditions give pastoral groups their own sense of identity. Those oral traditions can tell us how a group looked at its own past. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ரைக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களாம் எப்படி இருப்பாங்கிறத நம்ம பார்க்க முடியும். Maldari herders moving in search of pasture. Their village are in the run of Kutch. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போகிறதா நம்ம பார்க்க முடியும். ஸோ போகிற விட வந்து இருக்கிறதுலாம் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே போகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.